இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை வருஷமா உங்க சொந்த வாழ்க்கை கூட பார்க்காம உங்க தங்கச்சிக்காகவே வாழ்ந்திருக்கீங்களே. என் அம்மாவை எனக்கு திருப்பி தந்திருக்கீங்க மாமா. உங்களுக்கு இந்த ஜென்ம முழுக்க நன்றி கடன் பட்டாலும் போதாது. நான் அர்ச்சனாவுக்காக மட்டும் இதை செய்யலமா, உனக்காகவும் தான் செஞ்சேன். போதும் மாமா, இத்தனை வருஷமா எங்களுக்காக நீங்க தனியால கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல என் அம்மாவை என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. வேண்டாமா எலி, சின்ன வயசுல இருந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உனக்கு கல்யாணமாகி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இப்ப அர்ச்சனாவை நீ உன் கூட வச்சுக்கிட்டு அது ரிஸ்க்குமா. நானே பாத்துக்கிறேன், நீ அப்பப்ப வந்து பாருமா. பரவாயில்ல மாமா, என் அம்மாவை பாத்துக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேளுமா, உனக்கு வர்மாவை பத்தி தெரியாது. அவளுக்கு மட்டும் உன் அம்மா உசுரோட இருக்கிறத தெரிஞ்சா அவ்வளவுதான். மாமா, நானும் இத்தனை நாளா மறைச்சு வச்சிருக்கிற ஒரு உண்மைய உங்ககிட்ட நான் இப்ப சொல்றேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் டீச்சர் மட்டும் இல்ல மாமா. அது வெளி உலகத்துக்கு நான் போட்டிருக்கிற வேஷம். உண்மையாவே நான் ஒரு அண்டர் கவர் போலீஸ். ஏமா என்னமா சொல்ற நீ? ஆமா மாமா, நான் போலீஸ் ஆகணுங்கிறது அம்மாவோட கனவு. காலேஜ் முடிச்ச அடுத்த வருஷமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா நான் போலீஸுங்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வரும் தான் அண்டர் கவர் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணேன். சிவாவும் போலீஸ் தான் மாமா. அப்படியா? நாங்க 2 பேரும் வர்மாவை பிடிக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கோம். உண்மையாவே நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கல. இந்த கேஸுக்காக தான் புருஷன் பொண்டாட்டியா நடிச்சிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? அயலி, நீ போலீஸா? என் மருமக போலீஸா? அதனாலதான் சொல்றேன், அம்மாவை நான் பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது. என்னோட லட்சியமே வர்மாவை பிடிச்சு அம்மா பத்தின உண்மைய இந்த ஊர் முன்னாடி நிரூபிக்கணும். என் அம்மா மேல இருக்கிற அவ பெயரை தொடச்சு எறியணுங்கிறது தான். இப்போ என் அம்மா கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்டுறேன். இது சத்தியம்.